ட்ரெயின் டு பூஷன். இன்றைக்கி நம்ம ஒரு கொரியன் ஜாம்பி அப்பாக்லிப்ஸ் சர்வைவல் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு அப்பா ஜாம்பிஸ் வைரஸ் பாதிக்கப்பட்ட உலகத்தில் இருந்து தன்னோட பொண்ணை எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிற ஒரு சிம்பிளான கதையை கொண்டது தான் இந்த படம். இந்த படம் என்ன தான் சிம்பிளான கதையை கொண்டாலும் இது ஒரு சர்வைவல் அண்ட் ட்ராமாட்டிக் எமோஷ்னல் மூவி தான். ஸோ வாங்க படத்துக்குள்ளே போவோம். இந்த படத்தோட பேர் ட்ரெயின் டு பூஷன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ரோடை காட்டுறாங்க. அந்த ரோட்டில் ஒரு ட்ரக் வருது. டோல்கேட்டில் அந்த ட்ரக்கை மறித்து சானிடைஸ் பண்ணுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, அகைன் கொரோனா எதுவும் பரவுதா அப்படின்னு டிரைவர் கேட்கையில், அப்படி எதுவும் இல்லை, பக்கத்து கம்பெனியில் இருந்து கெமிக்கல் லீக் ஆகுது, அதான் ஒரு சேஃப்டிக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னு ஆஃபீஸர் சொல்கிறாரு. இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிட்டு டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கையில் ஃபோன் அடிக்குது. அதை எடுத்துகிற கவனத்தில் ஒரு மானை ஏற்றிட்டு போயிடுறாரு நம்ம டிரைவர். காலையில் எவன் மூஞ்சில் முழிச்சுன்னே தெரில, ஒரே பீடையாக இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு டிரைவர் போகிறாரு. மானை கண்டுக்காமல் போகிறாரு. வண்டி போன பின்னால் அடிபட்டு செத்து போன மான் திரும்ப எந்திரிச்சு உயிரோடு நிற்கிது. இது ஜாம்பி வைரஸால் அஃபெக்ட் ஆகிட்டுன்னு நமக்கு இதுலேருந்து தெரிய வருது. அடுத்த சீனில் ஒரு ஆஃபீஸை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம ஹீரோ. கிளைண்ட்டுக்கிட்ட கம்பெனி விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறான். கம்பெனி அசிஸ்டன்ட் வந்து, சார் நம்ம ஃபேக்ட்ரியில் கெமிக்கல் லீக் ஆகுதுன்னு நியூஸ் வருது, நம்ம உடனே அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். நான் உனக்கு வேலை பார்க்குறேன்னா இல்லை நீ எனக்கு வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்டி விடுறான். அந்த இஷ்யூவை ஒரு பொருட்டாகவே எடுக்க மாட்டேங்கிறான். அடுத்தபடி ஹீரோ வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அங்கே இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு பொண்ணு ரூமுக்குள்ளே போகிறான் நம்ம ஹீரோ. பொண்ணு போர்வையை போத்திக்கிட்டு அவரோட அம்மா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ பொண்டாட்டிக்காரி அவன் அம்மா வீட்டில் இருக்கிறா. ஹீரோ தன்னோட பொண்ணோட இங்கே தனியாக இருக்கிறான். அப்போ நான் பார்த்த உடனே ஃபோனை கட் பண்ணிடுது அந்த குழந்தை. பேசலாம்ல, ஏன் கட் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கையில, நான் ஆல்ரெடி பேசிட்டேன், எனக்கு அம்மாட்ட போகணும், பூஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா பூஷனுங்கிற ஊரில் தான் அவன் அம்மா இருக்கிறா. சரி இருக்கட்டும், நீங்களே சொல்லுங்கள், எந்த குழந்தைக்கு தான் தன்னோட தாயை பார்க்கணும்னு தோணாது? பொண்ணு இப்படி சொல்லியும் அவளோட உணர்வை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வாரம் எனக்கு வேலை இருக்குது, நம்ம அடுத்த வாரம் போவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இப்படி தான் எல்லா தடவையும் சொல்கிறீங்க, நீங்கள் வரலனாலும் பிரச்சனை இல்லை, நான் தனியாகவே போயிடுறேன் அம்மாவை பார்க்க அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தை சொல்லுது. குழந்தைய அவள் அம்மாட்ட போய் விடுப்பா, விட்டுட்டு உன் பொண்டாட்டிட்ட நல்லபடியாக 4 வார்த்தை பேசுப்பா. பேசினா தீராத பிரச்சனை அப்படின்னு ஒன்றுமே இல்லைப்பா. குடும்பம்னா குறை இருக்கத்தான் செய்யும், நமக்கு இருக்கிறதே ஒரு குடும்பம், அனுசரித்து தான்ப்பா வாழணும் அப்படின்னு அம்மா தன்னோட பையனுக்கு புத்திமதி சொல்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கம்மான்னு சொல்லி நம்ம ஹீரோ கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறோம். அடுத்து ஹீரோவோட பொண்ணு ஸ்கூலில் ரைம்ஸ் பாடுறத ஹீரோ ரெக்கார்டான கேமராவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஹீரோ தன்னோட பொண்ணு பாடுறத நேரில் பார்க்க போகலை. அதனாலே இந்த பொண்ணு பாட்டு பாடுறத பாதியிலே நிறுத்திடுறான். ஸோ ஹீரோ தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் விட்டுறதுக்கு, நல்லா தானே பாட்டு போடுறேன், ஏன் பாதியில நிப்பாட்டிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கல. நீங்கள் தான் வரவே இல்லையப்பா, உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்கல. அப்பா வரல தான், அதுக்காக அப்பாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை பாப்பா, நீ என்ன பண்ணாலும் அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ திடீர்னு அங்கே ஆம்புலன்ஸ் அதிகமாக போக ஹீரோ வண்டி நிப்பாட்டி மேலே பார்க்கையில் ஒரு பில்டிங்கில் தீப்பிடிச்சு எரியுது. ஸோ இதை பார்த்துட்டு ஊருக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குதா ஹீரோ நோட் பண்ணிக்கிறான். அடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறான். போனவுடனே ட்ரெயினில் எல்லாரும் ஏறிடுறாங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் முன்னால் லாஸ்ட்டாக ஒருத்தி உள்ளே வரா. அவள் சாம்பி வைரஸால் இன்ஃபெக்ட் ஆனவன். ட்ரெயின் போனதும் அந்த ஸ்டேஷனில் ஒரே சாம்பிஸ் அட்டாக்ஸாக நடக்குது. ட்ரெயினில் இருந்த யாருமே அதை கண்டுக்கல. ட்ரெயினில் ஹீரோ தூங்கிடுறான். அங்கே ஒரு பணக்காரரு பாத்ரூமில் யாரோ இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க, தயவு செஞ்சு அவங்க யாருன்னு சொல்லி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கண்டக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அண்ட் இவர் தான் இந்த படத்தோட வில்லனும் கூட. நோட் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்து வர சீனில் இந்த கேரக்டரை பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம். கண்டக்டர் உடனே உள்ளே போய் பார்க்காரு. பார்த்தா அங்கே ஒரு பிச்சைக்காரன் உள்ள பயந்து போயிருக்கான். எல்லாரும் சாகுறாங்க அப்படின்னு சொல்லி தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருக்கான். இவன் ஆல்ரெடி சாம்பி அட்டாக பார்த்துருப்பான் போல. சேம் டைம் பொண்ணு ரெஸ்ட் ரூம் போகிறா. அங்கே ஒருத்தர் தன்னோட ப்ரெக்னென்ட் ஒய்ஃபுக்கு வெயிட் பண்ணுறாரு. அவரோட ப்ரெக்னென்ட் விமன் உள்ள ரெஸ்ட் ரூமில் இருக்கிறதுனால இவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் டான்லி. தன்னோட ஒய்ஃப் இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பொண்ணை வேறு ரெஸ்ட் ரூமுக்கு அனுப்பிவிடுறாரு டான்லி. ஸோ நம்ம பொண்ணு வேறு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறான். அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் சாம்பி இன்ஃபெக்ட் ஆன பொண்ணை பார்த்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி யோசிச்சு கண்டக்டருக்கு கால் பண்ணி சொல்கிறான். அதுக்குள்ளே அந்த இன்ஃபெக்ட் ஆன பொண்ணு அந்த லேடி ஸ்டாஃபை கடிக்கிறா. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி ஸ்கூலில் இருந்து பேஸ்பால் மேட்சுக்கு போகிறதுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் இருக்குது. இதில் ஒரு லவ் ஜோடியும் இருக்குது. அவங்க அப்படி அதை பார்த்துக்கிட்டு இருக்கையில் அவங்க மாறி மாறி கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கடிப்பட்டவங்களும் அடுத்து ஜாம்பியாக மாறுறாங்க. அங்கே வந்த கண்டக்டர் எல்லாரையும் தப்பிச்சு போக வைக்காரு. லோக்கோ பைலட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. தூக்கத்திலேருந்து எந்திரிச்ச ஹீரோ தன்னோட பொண்ணை தேடி போகிறான். எல்லாரும் விசித்திரமாக ஓடுறதையும் ஹீரோ நோட் பண்ணுறான். எல்லாரும் ஒருத்தர் கடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோட பொண்ணு அங்கே வரதை பார்த்து தான் பொண்ணை தூக்கிக்கிட்டு ஹீரோ தப்பிச்சு ஓடுறான். அவங்க பின்னாலேயே ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் டான்லி தப்பிச்சு வராங்க. தப்பிச்சு வந்து எல்லாரும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் டோர் லாக் பண்ணிடுறாங்க, சேஃப் ஆகிடுறாங்க. பட் நம்ம டான்லி அண்ட் ப்ரெக்னென்ட் உமன் உள்ளே வரல. அவங்க வரதுக்கு முன்னாலே டோரை லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பொண்ணு சொல்ல டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களும் உள்ளே வந்து சேஃப் ஆகிடுறாங்க. அதுங்க நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால தான் அது நம்மளை அட்டாக் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல ப்ரெக்னென்ட் உமன் கண்ணாடியில் தண்ணியை தொழிச்சு நியூஸ் பேப்பரை போட்டு ஒட்டி மறைச்சிடுறாங்க. ஜாம்பிஸும் நார்மல் ஆகிடுங்க.
ஆக்ரோஷத்தை குறைச்சிக்கிறதுங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நாங்கள் வாரோன்னு தெரியுதுல, தெரிஞ்சு எதுக்கு கதவை அடைக்கிற, உன்னை அடித்து பொழக்கிறேன் அப்படின்னு சொல்லி டான்லி பொங்க அவங்களோட ஒய்ஃப் டான்லியை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஹீரோவோட அம்மா அப்போ கால் பண்ணி, நீயும் என் பேத்தியும் நல்லா தானப்பா இருக்கீங்க, சேஃபாக தானப்பா இருக்கீங்க, எனக்கு ஒன்று பண்ணுறியாப்பா, என் பேத்தியை அம்மாட்ட சேர்த்துருப்பா, என் பேத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் ஆகிடுது. ஹீரோவோட அம்மா ஜாம்பிஸால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறத நம்ம ஹீரோவும் நம்மளும் புரிஞ்சுக்கிற முடியுது. பட் ஹீரோ பொண்ணுக்கிட்ட இதை காட்டிக்காமல் இருக்கான். ஜாம்பிஸ் வைரஸ் அந்த ஸ்டேட்டில் எல்லாத்துலேயும் பரவி நாசமாக்குது. ஊரே சுடுகாடாக மாறிக்கிட்டு இருக்கு. தப்பிச்ச எல்லாரும் சேஃபான கம்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கையில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தன்னோட பொண்ணை ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறான் நம்ம ஹீரோ. அப்போ அங்கே ஒரு பாட்டிமாவோட பொண்ணு வரையில, பாட்டிமா தன்னோட பொண்ணை ஒரு சீட்டில் உட்கார வச்சுட்டு இந்த பாட்டிமா நிற்கிறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோவோட பொண்ணு பாட்டிமாவுக்கு உட்கார சீட் கொடுக்குறான். இந்த பாட்டிமாவும் இதை பார்த்து சந்தோஷப்பட்டு நம்ம பொண்ணுக்கு சாக்லேட்டை கொடுக்குறாங்க. ஹீரோ பொண்ணை தனியாக கூட்டிட்டு வந்துட்டு, எதுக்காக சீட்டை விட்டு கொடுக்குற, நம்மளை தான் நம்ம காப்பாற்றிக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவங்க வயசானவங்கப்பா, அவங்களுக்கு கால் வலிக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தை சொல்லுது. தன்னோட பொண்ணை நினச்சி ஹீரோ ரொம்பவே பெருமைப்படுறான். அடுத்த ஸ்டேஷனில் நமக்காக மிலிட்ரி இருக்குது, ஸோ அடுத்த ஸ்டேஷனில் நம்ம எல்லாரும் இறங்கணும் அப்படின்னு சொல்லி லோக்கோ பைலட் ட்ரெயினில் இருக்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹீரோ ஃபோன் பேச தனியாக போகிறான். அப்போ டான்லி அண்ட் பிரெக்னன்ட் உமன் நம்ம பொண்ணுக்கிட்ட பேசி பழகுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகுது. ப்ரெக்னென்ட் உமன் பயிரை நம்ம பொண்ணு தொட்டு பார்க்குறா. உள்ளே இருக்கிற குழந்தையும் உதைக்குது. என் குழந்தைக்கு அவரோட அப்பா இன்னும் பேர் கூட யோசிக்கல, அவர் சரியான சோம்பேறி அப்படின்னு அந்த ப்ரெக்னென்ட் உமனும் சொல்கிறாங்க. சேம் டைம் நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி, எங்களை காப்பாற்ற தனியாக ஒரு டீம் அனுப்புடா, என் பொண்ணோட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறான். ஃப்ரெண்டும் அதுக்கு ஒத்துக்கிறான். ஹீரோ இப்படி தனியாக தப்பிச்சு போகிற பிளான் பண்ணுறத நம்ம பிச்சைக்காரன் ஒட்டு கேட்டுட்டான். அடுத்து ஸ்டேஷன் வருது. அங்கே யாருமே இல்லை. எல்லாரும் ட்ரெயினை விட்டு இறங்கி ஸ்டேஷன் விட்டு வெளியே போகிறாங்க. ஸ்கூல் காதல் ஜோடியும் நல்ல வேலை சேஃபாக ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க. அவங்களும் எல்லாரும் மாதிரி போகிறாங்க. லோக்கோ பைலட் கிட்ட வந்த நம்ம வில்லன், இதுங்களை இங்கே விட்டுட்டு நாம மட்டும் பூஷனுக்கு தப்பிச்சு போகலாம், பூஷன் சேஃபாக தான் இருக்குன்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சுயநலமாக சொல்கிறான். அதை கேட்ட நம்ம லோக்கோ பைலட், அப்படிலாம் நான் எல்லாரையும் விட்டுட்டு போக முடியாது, இப்படி பூஷன் சேஃபாக இருக்குன்னா நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கோ பைலட்டும் மக்களை ரிட்டன் கூப்பிடுறதுக்கு ஓடுறாரு. மக்கள் எல்லாம் ஸ்டேஷன் விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மட்டும் வேற ஒரு தனி ரூட்டில் போகிறான். ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட் அப்போ தான் அங்கே காப்பாற்ற வருவான் டீமோட அப்படின்னு. இதை பார்த்த பிச்சைக்காரன், நானும் உங்களோட வரேன், நீங்கள் பேசுனதை நான் ஒட்டு கேட்டேன், எனக்கும் உயிர் வாழ ஆசை இருக்குது, நாங்கள்லாம் உயிர் வாழ ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை பார்த்து ஹீரோ, அதெல்லாம் முடியாது, நீ அவங்க கூட போ அப்படின்னு சொல்லி செல்ஃபிஷாக பேசுகிறான். இதை பார்த்த நம்ம பொண்ணு, நான் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறேன், இங்கே போனால் சேஃபாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோ நம்ம பொண்ணை தடுத்துட்டு, நம்ம உயிர் தான் நமக்கு முக்கியம், மற்றவங்க உயிர் நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. இதை கேட்டுட்டு நம்ம பொண்ணு, நீங்கள் ஏன்பா இவ்வளவு சுயநலவாதியாக இருக்கீங்க, அம்மா ஏன் உங்களை விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லி அந்த பிஞ்சு மனசு கசங்குது. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கையில பிச்சைக்காரன் ஒரு மிலிட்ரி சோல்ஜர்கிட்ட பார்த்துக்கிட்டு இந்த மிலிட்ரி சோல்ஜர்கிட்ட ஓடுறான். அவன் பின்னாலேயே நம்ம ஹீரோவும் ஓடுறான். சேம் டைம் இந்த பக்கத்தில் வெளியில் போன மக்கள் சோல்ஜர்ஸ் நிற்கிறத பார்க்குறாங்க. பார்த்தா மொத்த ஆர்மியும் சாம்பியாக மாறி போய் நிற்குது. எல்லாரும் தலை தெறிக்க ரிட்டன் ஸ்டேஷனுக்குள்ளே ஓடுறாங்க. இது தெரியாமல் பிச்சைக்காரனும் ஹீரோவும் அந்த சோல்ஜர்கிட்ட போக இவங்கள ஜாம்பிஸ் துரத்துது. தன்னோட பொண்ணு தூரத்தில் நிற்கிறத பார்த்து நம்ம ஹீரோ பொண்ணை நோக்கி ஓடுறான். அப்போ ஒரு ஜாம்பி அவனை அட்டாக் பண்ண வருது. ஹீரோவோ ரொம்ப தள்ளி வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ நல்ல வேலையா திடீர்னு உள்ளே பூந்து ஜாம்பிஸ் கிட்ட இருந்து ஹீரோவோட பொண்ணை டான்லியும் பிரெக்னன்ட் உமனும் காப்பாற்றி தங்களோட கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கையில் ஜாம்பிஸ் ஹீரோவை கடிக்க பார்க்குது. சேம் டைம் அதே வழியாக தப்பிச்சு போன நம்ம பிச்சைக்காரன் தன்னோட துணியை ஜாம்பிஸ் மேலே போட்டு ஹீரோவை காப்பாற்றுறான். டோர் லாக் பண்ணி அந்த பக்கம் டான்லி அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட ஓடி வரான். ஆனால் அவங்க ஹீரோ தனக்கு பண்ண மாதிரி பண்ணாமல் டோரை ஓப்பன் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த இன்சிடெண்ட்டை பார்த்து திருந்தின நம்ம ஹீரோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஜாம்பிஸை எதிர்த்து நிற்கிறான். ஸ்டேஷனுக்குள்ளே தப்பிச்சு போன சில மக்கள் அவசரப்பட்டு ஜாம்பிஸ் இருக்க கம்பார்ட்மெண்ட்டை திறந்து விட்டுறாங்க. ஸோ இப்போ ஸ்டேஷனுக்கு வெளியே உள்ள ரெண்டு பக்கமும் ஜாம்பிஸ் பிரச்சனை இருக்குது. பாதி மக்கள் ட்ரெயினுக்குள்ளே ஏறிடுறாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோ அண்ட் டீம் தப்பிச்சு வராங்க. ஜாம்பிஸ் அவங்கள விடாமல் துரத்துது. ஒரு பக்கம் ட்ரெயின் வேறு மூவ் ஆகுது. ட்ரெயினை பிடிக்க ஓடையில் நம்ம ஸ்கூல் டீம் பசங்களில் சில பேர் ஜாம்பிஸ் கடிச்சிடுது. தன்னோட கண்ணு முன்னாலேயே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறத பார்த்து துடிதுடிச்சு போகிறான் அந்த லவர் பாய். மீதி இருந்த நம்ம டீம் தப்பிச்சு எப்படியோ சேஃபான ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிடுறாங்க. நம்ம பிரெக்னன்ட் விமன் ஏறின கம்பார்ட்மெண்ட்டில் ஜாம்பிஸ் இருக்குது. இவங்க கூட ஹீரோவோட பொண்ணு பாட்டிமா அண்ட் அந்த பிச்சைக்காரனும் இருக்கிறான். ஸோ பையன் மூவ் ஆகி சேஃபாக எல்லாரும் டாய்லெட்டில் போய் டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. லவர் பாய் தன்னோட ஆளுக்கு கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போனதை சொல்லி அழுகிறான். 15வது கம்பார்ட்மெண்ட்டில் சேஃபாக எல்லாரும் இருக்கிறாங்க. அதில் லவர் ஆல்சோ இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த லவர் பாய் தெரிஞ்சுக்கிறான். சேம் டைம் ப்ரெக்னென்ட் உமன் கால் பண்ணி பேச அவங்க எல்லாரும் 13வது கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க.
பட் இவங்களும் 9th கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ 13வது கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கள காப்பாற்றுறதுக்கு முடிவெடுத்து ரெடியாகிறாங்க. லவர் பாய் கையில் பேஸ்பால் பேட், டான்லி புக்ஸ் எடுத்து டேப் போட்டு கையில் கட்டிக்கிட்டு, ஹீரோ கையில் எல்லாத்தையும் கம்பல்சரி எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அட்டாக் பண்ண போகிறாங்க. கண்ணில் போடுற எல்லா ஜாம்பிஸையும் அடித்து பறக்க விட்டுட்டு முன்னேறி போகிறாங்க. அப்படி முன்னேறி அடுத்தடுத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகையில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம லவர் பாயோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாம்பியாக மாறி நிற்காங்க. அதை பார்த்து அவங்கள அடிக்க மனசு இல்லாமல் கலங்கி போய் நிற்கிறான் லவர் பாய். அப்போன்னு பார்த்து ட்ரெயின் டனலை கிராஸ் பண்ண அந்த ஜாம்பிஸ் கண்ணுக்கு நம்ம பசங்க யாருமே தெரியல. இதை பயன்படுத்தி அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம டீம் போயிடுதாங்க. ஸோ இதை பயன்படுத்தி அடுத்தடுத்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. ஸோ அடுத்த டனல் வந்ததும் டான்லி ஃபோனில் அலாம் ஆன் பண்ணி விட்டுட்டு தூரமாக போட்டுடுறாங்க. ஜாம்பிஸ் அதை பார்த்து டைவர்ட் ஆகிடுது. ஸோ சேஃபாக நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிடுதாங்க. இப்படி இவங்க மூவ் ஆகி நம்ம ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் அவங்க இருக்கிற 13 கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த டனல் வர்றதுக்காக பக்கத்து டாய்லெட்டில் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ நம்ம லவர் பாய் தன்னோட ஆளுக்கு மெசேஜ் பண்ணி, நான் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறேன், உங்ககிட்ட வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டான். இதை பார்த்து இவன் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவங்களெல்லாம் இங்கே அலோவ் பண்ண முடியாது, மேபி அவங்களும் ஜாம்பியாக இருந்தால் நம்மளோட உயிருக்கு என்ன உத்தரவாகும் அப்படின்னு சொல்லி வில்லன் எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணுறான். அந்த பொண்ணால் எதுவுமே பண்ண முடியல. டனல் வந்ததும் அதை யூஸ் பண்ணி நம்ம டீம் தப்பிச்சு முன்னேறி போகிறாங்க. அப்படி வரையில் பிச்சைக்காரன் தெரியாதனமாக சத்தம் எழுப்ப ஜாம்பிஸ் துரத்த ஆரம்பிச்சிடுது. ஜாம்பிஸை தடுத்து நிறுத்த டான்லி அப்புறம் ஹீரோ ட்ரை பண்ணுறாங்க. அந்த சைடு இருக்கிறவங்கள கதவை திறக்க சொல்லி நம்ம டீம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சைடு இருக்கவங்க திறக்க இருக்காங்க. இதை பார்த்து வெறியான நம்ம லவர் பாய் டோரை உடைக்கான். சேம் டைம் ஜாம்பிஸை தடுத்து நிறுத்திட்டு இருக்கையில் டான்லி கையை ஜாம்பிஸ் கடிச்சிடுது. நம்ம டீம் கதவை உடைச்சி உள்ளே போக பார்க்காங்க. அதுவரை டான்லி ஜாம்பிஸை கட்டுப்படுத்த பார்க்காரு. ப்ரெக்னென்ட் உமன் கதறுதா, ஏன்னா டான்லி கையில் ஜாம்பிஸ் கடிச்சிட்டு. அப்போ டான்லி போயிடு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட என் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ப்ரெக்னென்ட் உமனை பார்த்து நியூசன், இதான் நம்ம குழந்தைக்கான பேர் அப்படின்னு டான்லி சொல்லிட்டு, நான் எப்போதுமே உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ப்ரெக்னென்ட் உமன் கதர்றா. ஹீரோ அவளை எப்படி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். நம்ம டீம் சண்டை போட்டு எப்படியோ டோரை ஓப்பன் பண்ணி அந்த சைடு போயிடுதாங்க. ஆனால் நம்ம பாட்டிமா மட்டும் ஜாம்பிஸை இருக்க சைடு மாட்டிக்கிறாங்க. சேம் டைம் அந்த சேஃபான கம்பார்ட்மெண்ட்குள்ளே தன்னோட பொண்ணு இருக்கிற பாட்டிமா பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே தன்னோட உயிரை விட்டுறாங்க. டோரையும் லாக் பண்ணிடுதாங்க. உள்ளே வந்ததும் ஹீரோ அந்த செல்ஃபிஷ் பிள்ளை மூஞ்சில ஒரு குத்து விடுதான். உன்னால தான் அவங்க செத்தாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வெறி ஆகிடுறான். வில்லன் அதுக்கு இவங்களெல்லாம் ஜாம்பிஸால அஃபெக்ட் ஆனவங்க, இவங்களால நாமளும் சாகணுமா அப்படின்னு எல்லாரையும் ஏற்றி விடுறான். இதை கேட்டு மக்கள் எல்லாரும் சுயநலமா நம்ம டீமை அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக சொல்லி கோஷம் போடுறாங்க. இந்த சுயநலவாதிங்க கிட்ட இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம டீம் நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிறாங்க. லவரும் லவர் பாயோட ஜாயின் ஆகி போறா. இவங்க போனதும் அவங்க இந்த சீட் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி டோரை நல்லா துணியை வச்சு கட்டிக்கிறாங்க இந்த சுயநலவாதிங்க. சேஃப் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த பாட்டிமாவோட பொண்ணு பிறர்க்காக வாழ்ந்து கடைசியில் செத்தே போயிட்டா என்னோட அம்மா. இந்த சுயநலவாதிகளுக்காக வாழ்ந்து நீ என்னத்தை கண்ட? நீ இல்லாத இந்த உலகத்தில் நான் மட்டும் ஏன் இருக்கணும்? நானும் உன்னோடே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி யோசித்து ஜாம்பிஸ் இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறா. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஜாம்பிஸால் பாதிக்கப்பட்டு எல்லாரும் சாகுறாங்க. இந்த சீனை பார்க்கையில் மட்டும்தான் நமக்கு பரிதாபத்தை விட சந்தோஷமாக இருக்குது. சாகட்டும், சக மனிதனோட உயிரை மதிக்காத இவனுங்க இருந்தால் என்ன செத்தா என்ன, சாகட்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. இவங்க சாகிறதுல தப்பே இல்லை. நல்ல வேளை நம்ம டீம் வேறு கம்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆனனால சேஃப் ஆகிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது. அது யாருன்னு பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட். சார், நம்ம கம்பெனிலேருந்து லீக் ஆன கெமிக்கல் தான் சார் இந்த அழிவுக்கு காரணம், நாம தான் சார் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில் அசிஸ்டன்ட் அழுகிறான். ஃபோனை கட் பண்ணிட்டு ஹீரோவும் அழுகிறான். பிகாஸ் ஹீரோ தான் கம்பெனியில் கெமிக்கல் லீக் இருக்குதுன்னு தெரிஞ்சும் கண்டுக்காம விட்டான். தன்னோட செயலை நினைச்சு ஹீரோ அழுது கதறான். எப்போ ஒருத்தன் தன்னோட தவறை நினைச்சு வருந்துறானோ அப்போ அவனை நம்ம மன்னிக்கிறது தான் மனிதநேயம். தவறுகளை உணரும் மனிதன், அதை எண்ணி வருந்தும் மனிதன் புனிதன் ஆகிறான். நாமளும் வாழ்க்கையில் எவ்வளவோ தவறு செஞ்சுருப்போம். கண்டிப்பாக அதை நினச்சி நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வருந்தணும். அப்படி நம்ம என்னைக்கு வருந்துருவோமோ அன்னைக்கு தான் நாமளும் ஒரு நல்ல மனிதனாக மாறுறோம் அப்படிங்கிற ஒரு நியதியைத்தான் இந்த சீன் ரெப்ளிகேட் பண்ணுது. சரி, அது இருக்கட்டும், கதைக்குள்ளே போவோம். ட்ரெயின் ட்ராக்ல பிளாக்கேஜ் இருக்கிறத பார்த்து ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுறாரு லோக்கோ பைலட். அண்ட் பக்கத்தில் இருக்கிற வேறு ட்ரெயினை பிடிச்சி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சேம் டைம் வில்லன் அண்ட் கண்டக்டர் எப்படியோ தப்பிச்சு டாய்லெட்டுக்குள்ளே சேஃபாக தான் இருக்கிறாங்க. நம்ம டீம் ட்ரெயினை விட்டு வெளியே வந்து லோக்கோ பைலட் சொன்ன இடத்துக்கு மூவ் ஆகி போகிறாங்க. சேம் டைம் வில்லன் கண்டக்டரை ஜாம்பிஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டு அவன் மட்டும் சுயநலமாக தப்பிச்சு போகிறான். அப்போ ஒரு இன்ஜின் ஃபயர் ஆகி ட்ரெயினில் மோதி அங்கனக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகிடுது. இதில் நம்ம டீமில் இருந்தவங்க பாதியாக டிவைட் ஆகிடுறாங்க. லவ்வர்ஸ் தப்பிச்சு போக பாகையில் வில்லன் தப்பிச்சு போகிறாங்கிற பேரில் லவ்வர் பொண்ணை ஜாம்பிஸ்ட்டை மாட்டி விட்டுட்டு போகிறான். அண்ட் அவன் தப்பிச்சிடுறான்.
தன்னோட கண்ணு முன்னாலே காதலி ஜாம்பியாக மாறுறதை பார்த்துட்டும் விட்டுட்டு போகாமல் அவளோடையே அவனும் சேர்ந்துட்டான். ட்ரெயினோட இடுக்குள்ளே ஹீரோவும் அவனோட டீமும் இருக்கிறாங்க. மேலே ஃபுல்லாக ஜாம்பியாக இருக்குது. லோக்கோ பைலட் ட்ரெயினை மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கல. வில்லன் தப்பிச்சு போகிறத பார்த்து அந்த நல்ல மனுஷன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற போகிறாரு. ஆனால் அவரை மாட்டி விட்டுட்டு அவன் மட்டும் தப்பிச்சு போய் ட்ரெயினில் ஏறிடுறான். பட் அவனும் கடி வாங்கிறான். இந்த பக்கம் ஹீரோ ட்ரெயினுக்கு இடுக்குள்ளே இருந்த ஒரு கேப் வழியாக தப்பிச்சு வெளியே போகிறான். அவன் போனதுமே அங்கிட்ட ஒரு பிளாக்கேஜ் ஆகிடுது. மற்றவங்க உள்ளே மாட்டிக்கிறாங்க. ஹீரோ கஷ்டப்பட்டு அதை கிளியர் பண்ண பார்க்குறான். சேம் டைம் உள்ள மற்றவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக பிச்சைக்காரன் தன்னோட உயிரை கொடுக்கான். எப்படியோ பொண்ணும் பிரெக்னென்ட் லேடியும் அந்த இடத்துல தப்பிச்சுடுறாங்க. ட்ரெயின் ஃபுல்லாக கவிழ்ந்துருது. ஜாம்பிஸ் கடல் எல்லாம் மாதிரி துரத்தி வராங்க. ஹீரோ அவனோட பொண்ணு பிரெக்னென்ட் அதுலேருந்து தப்பிச்சு ஓடி எப்படியோ ட்ரெயினில் ஏறிடுறாங்க. நல்லபடியாக தப்பிச்சாச்சு அப்படின்னு நம்ம நினைக்கையில் வில்லன் அங்கே ஜாம்பியா மாதிரி நிற்கிறான். கூட வந்தவங்களை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ அவனோட சண்டை போடுறான். அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல ஒரு கட்டத்தில் ஹீரோவை கடிக்கிற மாதிரி அவன் போக பிரெக்னென்ட் விமன் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ ஜாம்பி வில்லன் அவளை கடிக்க போகிறான். தன்னோட ஒய்ஃபை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி டான்லி ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கிறான். அதை யோசிச்சு நம்ம ஹீரோ அவன் கூட சண்டை போட்டு பிரெக்னென்ட் விமனை காப்பாற்றி அவனை ட்ரெயினை விட்டு தள்ளி விட்டுறான். பட் இந்த சண்டையில் ஹீரோ கையில் அவன் கடிச்சிடணும். தன்னோட பொண்ணையும் பிரெக்னென்ட் உமனையும் லோக்கோ பைலட் ரூமுக்குள்ளே பூட்டி போட்டுட்டு ஹீரோ நல்லபடியாக நீங்கள் தப்பிச்சு போயிருங்க, இதுதான் பிரேக், பூஷன் வந்து இதை ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லி போகிறான். ஏன்னா நான் கடி போட்டுட்டேன், நானும் ஜாம்பியாக மாறிடுன்னு சொல்லி போகிறான். பொண்ணு இதை பார்த்துட்டு என்னை விட்டுட்டு போகாதீங்கப்பா, நீங்கள் என் கூட இருங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கதறுறா. ஹீரோ தன்னோட உயிர் போகிற தருணத்தில் தன்னோட பொண்ணை பிஞ்சு குழந்தைய பார்த்த நினைவுகளை நினச்சி சிரிச்சுக்கிட்டே செத்து போகிறான். ட்ரெயின் பூஷனுக்கு வந்ததும் பிரெக்னென்ட் விமன் அண்ட் பாப்பா 2 பேரும் சேர்ந்து டனலில் நடந்து போகிறாங்க. சோல்ஜர்ஸ் அவங்கள ஜாமியை நினச்சி சுட பார்க்காங்க. அப்போ நம்ம பொண்ணு அப்பா கிட்ட பாட ஆசைப்பட்ட தன்னோட ஸ்கூல் ரைம்ஸை பாடுறா. அதை பார்த்து மிலிட்டரி சோல்ஜர்ஸ் அவங்க ஷூட் பண்ணாமல் காப்பாற்ற போகிறாங்க. என்னதான் இந்த மூவி ஜாம்பி படம்னு சொன்னாலும் தன்னோட குழந்தைக்காக ஒரு தந்தை இந்த அளவு எக்ஸ்ட்ரீமுக்கும் போக முடியும், ஏன் எந்த அளவு எக்ஸ்ட்ரீமுக்கும் போக முடியும் அப்படிங்கிறத காட்டுற ஒரு தந்தையோட பாசத்தின் பிரதிபலிப்பாக தான் இந்த படம் இருக்குது. குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவன் எல்லாம் தகப்பன் இல்லை, காக்கிறவன் தான் தந்தை. இதோட இந்த அழகான காவியம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.